வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. மித்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. துரைய பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கல்ல அவங்க. பசங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து கேட்டுட்டு, நான் தாங்க பாரதிங்கிற மாரி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப பவானி கிட்ட வந்து சொன்ன உடனே, நான் சொல்றத மட்டும் கேளுன்னு அவங்கள கட்டைய வச்சு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தனியா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. முதல்ல அவ யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு தார்ப்பாய் ஏதாவது போட்டு மறைச்சிரு. சரிங்கன்னு சொல்லிட்டு, இருட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, தார்ப்பாயிலேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அங்க நிக்காத. எந்த இடம்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. சரியா? அப்படின்னு சொன்னோனே, நானும் நீயும் ஒரே நேரத்துல வெளியில போயிட்டா, பாரதிக்கு சந்தேகம் வந்துரும். சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. என்னாச்சு மித்ரா? எதுக்காக? இவ்வளோ நேரம் அவ எங்க போனா? ஒண்ணும் புரியலையே! எல்லாரும் இருக்கிறப்ப, அவ மட்டும் இல்லன்னா, எனக்கு என்னமோ யோசிக்கிற மாரி தானே தோணுது. அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, லொக்கேஷன் வந்து கரெக்ட்டா கேட்டுக்கிட்டாங்க. வீட்டுக்கு பின்னாடி. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பிசினஸ் கால் வந்திருக்கு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு பவானி பக்கத்து ரூமுக்கு வந்துட்டு, அப்படியே வந்து அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய்! நீ என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோ தெரியாது. ஒரு பொண்ணு அங்க இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க இருக்கிற இடத்துலேருந்து அவ நம்ப இடத்துக்கு போயிருக்கணும். இல்லன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான். சரி மேடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ச்சே! இந்த துரை பையன் திருப்பி வருவான்னு எதிரே பார்க்கலையே. இவனுக்கு வேற வைத்தியம்லாம் பண்ணி வேற ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா? அவன வேற எங்க இருக்கான்னு சொல்லி தேடணுமா? இதெல்லாம் என்னடா திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்குதே! அப்படின்னு பவானி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகாம்பரமும் பவானியும் அப்படியே கொஞ்சம் வெளியில வந்து போறாங்க. வாங்கங்க கொஞ்சம் வெளில போலான்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்டும் 4, 5 பேர் வந்து ஏறி குதிச்சு வந்துடுறாங்க. அந்த இடத்துல, மேடம் யார் இவங்க? எதுக்காக இவங்கள கூட்டிட்டு போனோம்? அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லடா. இவ தான் துரைய இத்தன நாள் வரைக்கும் பத்திரமா வந்து பாத்துக்கிட்டாங்களாம். அதனால இனிமேட்டு நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இந்த பொண்ண ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பி, நீங்க வந்து கேள்வி கேளுங்க. அந்த துரை பையன திருப்பி நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? அன்னைக்கு அவன் தண்ணீல குதிச்சானே! ஆமா, குதிச்சவன் இவங்க கண்ல பட்டுருக்கான். பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். இந்த பொண்ணுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை? கடைசியில பாரதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ! ஐயோ! என்னத்த சொல்றதுங்கிற மாரி பவானி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்னது மித்ரா இருந்தா பவானி இல்ல. பவானி இருந்தப்ப மித்ரா இல்ல. நமக்கு தெரியாம ஏதோ ஒரு ஆட்டத்த ஆடுறாங்க போல இருக்கு. மித்ரா வேற இங்க பாட்டமா இருக்காளேன்னு சொல்லிட்டு, அம்மா அம்மா உன்னை பார்க்கணுன்னு ஒருத்தவங்க வந்தாங்கம்மா. என்ன பார்க்கணுன்னு வந்தாங்களா? யாருப்பா அது? அச்சச்சோ! குட்டீஸ் வேற வந்து சொல்லிடுச்சே! இப்ப என்ன பண்றது? நான் போய் பார்க்கணுமா அவங்க? அப்படின்னு சொல்லிட்டு, வா உன்னை அழைச்சிட்டு போறேன்னு, குட்டீஸுங்க 2 பேரும் நம்ப பாரதிய கூட்டிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. அம்மா இந்த இடத்துல தாம்மா நின்னாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சாங்க. எவ்வளோ நேரம் இருக்கும்? அப்படின்னு நேரத்த வந்து கேட்குறாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடிம்மா. அந்த நேரம் வரைக்கும் பாரதி, மித்ரா இல்லையே! அப்பன்னா நான் தான் பாரதின்னு மித்ரா வந்து எல்லா தகவலையும் கேட்டிருப்பா. கேட்டதுனால தான் அந்த பொண்ணு இப்ப இங்கே இல்லைங்கிற விஷயத்த லாஜிக் படி கரெக்ட்டா யோசிக்கிறாங்க. நம்ப பாரதி. அப்பன்னு பார்த்து இப்ப பவானியும், ஏகாம்பரமும் இல்ல. அந்த பொண்ண மறைச்சு வைக்கிறதுக்காக எல்லா சதியும் செஞ்சுகிட்டு இருக்காங்களா? எங்க இருப்பாங்க? சரி பசங்களா, நீங்க 2 பேரும் அப்பா பக்கத்துல போய் நிக்கணும். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அப்படியே பின்பக்கமா போலான்னு இருக்கிறப்ப ஒருத்தவங்க, "எதுக்காக அந்த பக்கம் போறீங்க?" "இல்ல, சும்மா தான். என்னோட செயினோ ஏதோ ஒண்ணு தொலைச்சுட்டேன். அத தான் தேடிக்கிட்டு இருக்கேன்." "சரிம்மா, சீக்கிரம் பாரும்மா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பாரதி அந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கா. "இன்னும் 1 நிமிஷத்துல வந்துருவா. நீங்க எல்லாரும் அங்கேருந்து போயிரணும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க நம்பளால இங்கேருந்து ஓட முடியாது. டேய் பசங்களா, இந்த பொண்ண கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து மறைமுகமா வச்சிருக்காங்க. "என்ன பாரதி, இங்கெல்லாம் வந்திருக்கியே, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கென்ன இங்க வேலை? உன்ன தேடி தான் நான் இங்க வந்தேனே. தெரியாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு தெரியாம எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அத யாராலயும் வந்து மாத்த முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, கண்டிப்பா நீங்க தோத்து தான் போப்போறீங்க. நான் தோக்குறேனா, இல்ல ஜெயிக்கிறேனான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரியா? உனக்கு தான் 1000 வேலை இருக்குல்ல, அத போய் பாரு. பவானி இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நிச்சயம் எனக்கு எதிரா இங்க வேலை பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படின்னு என்ன மறைக்கிற? தள்ளு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கறதுக்காக போறாங்க. பதறிடுறாங்க பவானி. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து,
டக்கு புக்குன்னு அவங்க 2 பேரும் அசிஸ்டண்ட் எல்லாரும் அந்த பொண்ண கூட்டிட்டு ஏறி குதிச்சு போயிடுறாங்க போல இருக்கு. உடனே யாருமே இங்கே இல்லையே! அப்பன்னா இவ்வளோ நேரம் நீ பாட்டப்படுற மாரி பேசியிருக்கன்னா, யாராவது இங்கே இருந்திருப்பாங்க. சரி, சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாரதி மாட்டுக்கு வெளிய வராங்க. இந்த அளவுக்கு பாட்டப்படுறான்னா, நிச்சயம் அந்த பொண்ண எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்க, என்ன, ஏதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப பாரதி அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஆனந்துகிட்ட எதுவும் சொல்லி உதவி கேட்கலாமான்னு யோசிக்கும்போது, கரெக்ட்டா அந்த பொண்ண ஒரு இடத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பாடா! இவகிட்டேருந்து நம்ப தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. துரை ஒரு பக்கம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் எனக்கு பாரதி வந்து ஃபோன் அடிக்கலன்னா, நிச்சயம் வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு தான் நான் போறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு இதுவரைக்கும் பாரதினா யாரு, மித்ரானா யாரு, பவானினா யாருன்னு தெரியாதே. பாரதின்னு நெனச்சு வேற யார்கிட்டயாவது தகவல் வந்து சொல்லி, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, என்ன காப்பாத்துன பாவத்துக்காக அவங்களுக்கு இது மாரி நடக்கணுமா? எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கே! இப்ப நான் என்ன செய்வேன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம். அப்படி பார்த்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம்ன்னு சொல்லிட்டு, கடிகாரத்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க துரை. ஏங்க முதல்ல துரை இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கணுங்க. இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாயிடும். அவன் ஏதாவது வாய தொறந்துட்டா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, திருப்பியும் நம்ப தமிழ் வந்து வந்துடுறாங்க. "என்னம்மா அவங்கள பார்த்தீங்களா?" "இல்லம்மா. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல." "அவங்க எப்படி இருந்தாங்க? இது நாள் வரைக்கும் அவங்கள நீங்க பார்த்தீங்களான்னு?" பாரதி வந்து விசாரிக்கிறப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஆனா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க." "எத பத்தி?" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் "எதுவுமே எங்களுக்கு தெரிலம்மா. ஏதோ ஒண்ணு முக்கியமான விஷயம் தான் எங்ககிட்ட சொன்னாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "நல்லா யோசிச்சு பாரு. அவங்க ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க. அது உன் காதுல விழுந்திருக்கும்." "ஆமாம்மா" அப்படின்னு நான் கேட்டேன்னு தமிழ் வந்து கை தூக்குறாங்க. "என்ன ஆச்சு? யார் சம்மந்தப்பட்ட விஷயம்னோனே?" "துரைங்கிற மாரி சொல்லிடுறாங்க." "என்னது துரை சம்மந்தப்பட்ட விஷயமா? அப்படின்னா அவங்க யாரா இருப்பாங்க?" "அவங்கள ஆல்ரெடி நான் ஒரு வீட்ல வந்து பார்த்துருக்கேன்ம்மா." எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்ல. அவங்கள பார்த்துருக்கியா? சீக்கிரம் டக்குன்னு யோசிச்சு சொல்லுமா. ஆல்ரெடி நம்ப ஆதியும், தமிழும் சேர்ந்து ஒருத்தருக்கு லிஃப்ட் குடுத்து துரை இருக்கிற இடத்துக்கு வந்தாங்கல்ல. அவங்க தான் இப்ப இங்க வந்திருக்காங்க. தமிழுக்கு அவங்கள எங்கேயோ பார்த்த மாரி தோணுது தவிர, எங்க பார்த்தோன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஞாபகம் வரப்ப கண்டிப்பா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு அந்த விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. சரி, சரி. ரொம்பவே டைம் ஆகுது. எல்லாரும் சீக்கிரம் வந்து கிளம்பணும். சரிங்களா? நம்ப இனிமேட்டுக்கு எதுக்குமே வந்து காத்திருக்க வேணாம். கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனந்த் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல, "மித்ரா, இங்கேருந்து நீ எங்க வேணாலும் போ. ஆனா கடைசில நீ தான் என்னோட மனைவியா ஆகப்போற. அத யாராலயும் மாத்த முடியாது." அப்படின்னு ஆனந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன நீ கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்கு துணையாவும், ஆதரவாவும் இருப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம ஜம்முன்னு வந்து இருங்கன்னு." ஆனந்த் வந்து பாரதி கிட்ட பேசுறாங்க.